பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா செம்படக்காய் மீன் பிரியாணி. இந்த செம்படக்காய் மீன் எலும்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வாங்க இப்போ இந்த மீனை வச்சு நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு கிலோ வேகிற மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒரு 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மீன் போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறோம். பாத்திரம் சூடாகினதும் ஒரு 150 மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அதில் வாசனை பொருட்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே புதினா ஒரு கை போட்டுக்கிறோம். வாசனை பொருட்கள் நார்மலாக போடுறது தான், பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு பொன்னிறமாக வறுபடட்டும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் தக்காளி 2 அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து பக்கத்தில் வச்சுருக்கிற பாத்திரத்தில் 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொதி வரும்போது இதை சேர்க்கணும். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் அரிசி 1/2 கிலோ அரிசி ஊற வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மீடியம்லேயே வேகட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. தக்காளி நல்லா உடஞ்சி மசிஞ்ச உடனே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம். இந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசலெல்லாம் போகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் நடுவில் வரும். அந்த எண்ணெயில் நம்ம இப்போ சில்லி பவுடர், நாங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் சில்லியும் ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் போடுறோம். காரம் அதிகமாக வேணுன்றவங்க 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்க. நாங்கள் இதை கொஞ்சம் காரம் இல்லாமல் செய்கிறோம். கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் அதிகமாக வேணுன்றவங்க 1/4 டீஸ்பூனுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. மிளகாய் இன்னும் 2 ஆட் பண்ணிங்க. இப்போ கூடவே ஒரு 100 ml தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ இது எண்ணெய் பிரிக்கிட்டோம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அழகாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. அடிலாம் பிடிக்கல. நம்ம தயிர் ஆட் பண்ணதுனால அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் போட போகிறோம், மசாலா பவுடர். அது என்னென்னா மீன் மசாலா, மீன் பிரியாணி மசாலா. இது நாங்கள் ஸ்பெஷலாக மீன் பிரியாணிக்காக அரைச்சி வச்சுருக்கிற மீன் பிரியாணி மசாலா. இப்போ நம்ம இந்த மசாலாவில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 1/2 கிலோ செம்படக்காய் மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீனை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா இதை ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா அதில் கலக்கட்டும். இப்போ நம்ம பக்கத்தில் வச்ச அந்த அரிசி வெந்துடுச்சு. ஒரு 70% வெந்துடுச்சு. அதை நம்ம இப்போது வடிச்சிக்கலாம். இப்போ அரிசி வடித்து விட்டாச்சு. இப்போ இந்த மீனில் இந்த மசாலாவெலாம் நல்லா ஏறத்துக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. இதை மூடி போடுறதுக்கு முன்னால் நம்ம வடித்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஒரு கப் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம்.
பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த கொதிக்கிற தண்ணி, அந்த வடித்து விட்டோம்ல அந்த தண்ணியை எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற ஒரு லெமன் ஜூஸை வந்து இதில் ஊற்றிடலாம். லெமன் ஜூஸை ஊற்றி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த லெமனு, உப்பு, மசாலா எல்லாமே வந்து இந்த மீனில் ஏறத்துக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சா போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போவே வந்து மீனில் வந்து நல்லா மசாலா, உப்பு எல்லாமே வந்து காரம் எல்லாமே ஏறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து நல்லா அப்படியே மேலோட்டமாக அப்படி போட்டால் போதும். போட்டுட்டு அதை நல்லா வந்து பரப்பி விடலாம். பாருங்கள், இது மாதிரி மேலோட்டமாக பரப்பி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் அந்த மறுபடியும் ஒரு 1/4 கப்பு தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த கரண்டியுடைய பின்பக்கம் அந்த காம்பு பகுதி இருக்குல்ல, அதில் வந்து இது மாதிரி கிளறி விடணும். கரண்டியை போட்டு நல்லா கிளறிடக்கூடாது, அரிசிலாம் வந்து உடஞ்சிடும். அதனால் இது மாதிரி ஜென்டலாக கிளறி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம், தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இந்த அரிசியெல்லாம் வந்து சமப்படுத்திட்டு நம்ம இப்போ வந்து டம் போட போகிறோம். பாருங்கள், தேவைப்பட்ட நெய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் இப்போவும் சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டம் போடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு நல்ல கனமான தோசைக்கல்லை வந்து அடியில் வைக்கலாம். இப்போ தோசைக்கல் அடியில் வச்சுட்டு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அந்த தோசைக்கல் நல்லா சூடாகிறதுக்காக கொஞ்சம் ஹையில் வைக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த கண்ணாடி மூடி வந்து சரியாக சீட் ஆகாதனால நாங்கள் நார்மலான மூடியை போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட்காக இந்த கண்ணாடி மூடியை வச்சிடுறோம். அடியில் வச்சுருக்கிற தோசைக்கல் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை வந்து சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம். இப்போ மொத்தம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு டம் போட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது அந்த தண்ணிலாம் அதில் படாமல் மூடியை வந்து ஸ்லைட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், அரிசிலாம் நல்லா வெந்து அப்படியே பிரியாணி வந்து நல்லா பூத்துட்டு இருக்குது. அடியில் வந்து மசாலா இருக்கும். அந்த மசாலாவை வந்து நம்ம அடியிலேருந்து எடுத்து மேலே நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக பிரியாணி வந்து நல்லா பொலன்னு ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நல்ல வாசனை. இந்த அரிசிலையும் வந்து நம்ம வாசனை போட்டு வடித்ததுனால நமக்கு வந்து எல்லாமே நல்லா கரெக்டான வாசனை, கரெக்டான இந்த பதத்தோடு இருக்குது. அவ்வளோதான், நமக்கு இப்போது செம்படக்காய் மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் காரம் இல்லாமல் செஞ்சோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. மிளகாத்தூளும் அந்த மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. கூடவே வந்து நாங்கள் செம்படக்காய் மீனில் வந்து 65 செஞ்சுருக்கிறோம் சைட் டிஷ்ஷாக. இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே போல் செம்படக்காய் மீன் கிடைச்சா பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.